Hi all, welcome back to our channel. நம்ம வீட்ல சின்ன தப்பு ஸ்டோர் ரூம் கட்டும்போது ஒரு 4 ஷெல்ஃப் போடாம விட்டுட்டாங்க. சோ அதை எப்படி நான் மேக் ஓவர் பண்ணிருக்கேன். போன வருஷம் இந்த வருஷம் தீபாவளி vlog போடல. போன வருஷம் தீபாவளி அப்பலாம் சரி யூடியூபே நீங்க செட் ஆகல. என்னத்த போய் ஒரு வீடியோ போட்டு 50 வியூ வரதுக்கே ஒரு நாள் ஆகுது அப்படினு யோசிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா பழக்க தோஷத்துல வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுவும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறது நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். So let's get started. யூஸ்வலாக நம்ம தொடச்சி கழுவுற வேலையில் இருக்கும்போது சும்மா சிம்பிளாக சோறாக்கி போடணும். அத்தை வந்து இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு, இது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும். பட் அத்தை மாமாக்கெலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா பிடிக்காது, அதனால் நான் சாப்பிடும்போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவேன். அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னாங்க, ஸோ அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. உண்மையை சொல்லணும்னா ஆல்ரெடி உளுந்தங்கஞ்சி பவுடர் மெத்தட் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அந்த பவுடர் எப்படா தீரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது டேஸ்ட்டே பிடிக்கல. ஃப்ரெஷ்ஷாக உளுந்த ஊற வச்சு பண்ணுற மாதிரியான ஃப்ளேவரே எனக்கு கிடைக்கல. ஸோ அதை வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நான் பாப்பாய் ஸ்பினாச் சாப்பிட்டு போய் வேகமாக சண்டை போடுற மாதிரி எனக்கு இது ஒரு தெம்பு கொடுக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு தான் க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம க்ரீன் தீபாவளியில் கொண்டாடல. 2021 என்னோட ஜூனியர் வந்து சிவகாசிலேயே ஓன மேனுஃபேக்சர் பட்டாசெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நாங்கள் அங்கே வாங்கியிருந்தோம். செம்ம சீப்பாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து 1000 rupees தான். அவங்க கொரியரும் பண்ணிடுவாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் ஈரோடு வஸ்த மளிகை. அம்மா எல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் கூட வாங்கினா அங்கே பரமத்து வேலூர்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு வஸ்த மளிகையில் தான் எல்லாமே வாங்குவேன். மில்க் குக்கருக்கு வந்து கைப்பிடி, அதுக்கப்புறம் இன்னொரு வெசல் வந்து கைப்பிடி விட்டுருச்சு. அதை பற்ற வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரோட புஷ்ஷும் மாற்றிட்டு ஓல்டு ஹாட் பாக்ஸ்க்கு வந்து நியூ ஹாட் பாக்ஸ் கிடைக்கிது நாங்கள். ஸோ அது வந்து 1500 ml எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு நல்லா பெருசாக யாராவது வந்தால் போட்டேக்கிற மாதிரி அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 2021 vlog தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர முடியாது, அதனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு போயிட்டு ப்ரெஸ்டீஜில் வந்து 4 burner மாடல் DGS 04 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு வாங்கினேன். பேக்கிங் பாருங்கள், அது மாதிரி என்னமோ டோப்போ வச்சுருக்காங்க. செம்ம சேஃப்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அத்தை வந்து பால் காய்ச்சிட்டு பொட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து கடையில் வாங்கும்போது 7500 ரூபாய். இப்போ நான் அமேசானில் செக் பண்ணேன், உங்களுக்கு அற்புதமான விலையில் கிடைக்குது. அது வந்து 7000 ரூபாய் தான். 2 years வாரண்டி வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் ப்ரெஸ்டீஜோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் போதும், அவங்க வீட்டுக்கே வந்துட்டு நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 2 yearsக்கு வந்து ஃப்ரீ தான், ஒரு சார்ஜும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சார்ஜஸ் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க போன தீபாவளியோட ஸ்டோரி. ஸோ 4 burner போது நமக்கு நிறையவே டைம் சேவ் ஆகும். அதனால தான் நான் யோசிச்சுட்டு இதை வாங்கினேன். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல்லாம் புது ட்ரெஸ் போடுறது, அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறது, தூங்குறது, இப்படி தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் 2 yearsஸாக நான் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாம் செலவெல்லாம் குறைச்சிட்டு தேவையான திங்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து அந்த அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் தீபாவளிக்குனா நான் புது ட்ரெஸ் கூட போடல. பட் மும்முரமாக வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அப்போ தான் லீவ் கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் தீபாவளியில் 8 மணிக்கு கடை வீதிக்கு போயிட்டேன். கூட்டம் வரதுக்குள்ளே ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்லாவோட லேட்ரு வச்சுருந்தேன். 4 ஸ்டெப் வருது. அது எதுவுமோ ஸ்டூல் மாதிரி இருந்தது. எனக்கு ஹைட்டே பத்தல. என் ஹஸ்பண்ட் கரெக்டாக இருக்குது, எனக்கெலாம் பத்தல. நான் வந்து 5.3 தான். ஸோ வந்து 7 ஸ்டெப் இருக்க மாதிரியான லேடர் நான் வாங்கினேன். ஸோ பெரிய லேட்ரு வந்து நான் ஏதாவது அடுக்கிறேன், ஏதாவது ஏசி ரிப்பேருக்கு வராங்க அப்படிங்கும்போது எப்போயாவது ரேர்லி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன லேட்ரு அஃப்கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்பப்போ ஹேண்டியாக நம்ம ஏதாவது லேப்டில் வைக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வெசல். இந்த ஸ்டீமர் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அத்தை யோசிப்பாங்க அப்படின்ட்டு வசந்த மாளிகையில் இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு மூடியும் மேலே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அறிவழித்தனமாக அந்த ஸ்டீமர்லேயே நமக்கு இட்லி பிளேட் வச்சுட்டா
பக்காவாக இருக்கும்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 5 லிட்டர் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வைக்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன். ஏன்னா இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த துணியை கழுவுறது, அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம அதை யோசிச்சாலும் இட்லியே ஊற்ற மாட்டோம். ஸோ அந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது ஈஸியாக இருக்குது. 10 நிமிஷங்கிறது 7-8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இட்லி பிளேட் வந்து நல்ல எண்ணெய் தடவிடணும். அந்த குழியில் மட்டும் தடவாமல் வெளியிலையும் அந்த பிளேட்டில் வந்து தடவிட்டிங்கன்னா ஈஸியாக இட்லி வந்துடுது. லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே போதும். நான் யாரோட வீடியோ பார்க்கும்போது என்ன விலையே சொல்லாம விட்டுட்டாங்கன்னு யோசிப்பேன். அப்புறம் தான் தெரியுது நான் வீடியோ பண்ணும்போது விலையை சொல்ல மறந்துட்டேன். அது வந்து 350 rupees 3 ட்ரே இருக்கும். அதில் வந்து 4 இட்லி ஊற்றலாம் ஒரு ட்ரே. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த ஸ்கொயர் ஷேப்டு மசாலா பாக்ஸ். நல்லாவே கெப்பாசிட்டி இருக்குது. இந்த இயர் தீபாவளியோட ஹைலைட்டாக என்ன பண்ணோன்னா, ஒரு 8 அடிக்கு வந்து அயன் ஷெல்ஃப் வாங்கியிருந்தேன். அதில் நடுவில் வந்து 6 ரேக் வர மாதிரி. இது வந்து புதுசாக வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். திருநகர் காலனி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு கிடைக்குது நல்ல குவாலிட்டியாக. ஸோ அதை வாங்கி நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு குட்டியானையில் ஒரு 400 ரூபா கேட்டாங்க. ஸோ அது காசு செலவு பண்ணி கொண்டு வந்துட்டு பெயிண்டிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 11,000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 ஷெல்ஃபும் நல்லா பெயிண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோட 11,000 சீம்ஸ் டு பி ரீசனபிள். கொஞ்சம் ஸ்டர்டியாகவும் இருக்கும். அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த அயன் ரேக்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா படுக்க போட்டு நல்லா 2 கோட்டிங் பெயிண்டிங் போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டோம். அதோட சொந்தக்காரங்களோட வச்சு நீட்டாக வந்து போல்ட் மட்டும் நம்ம தனியாக வாங்கிட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. ஸ்பேனர் வந்துட்டு நம்மளுடைய வண்டிக்கு வரும் இல்லையா கிட், அதில் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டோர் ரூமில் ஒன்று, டைனிங் ரூம் டேபிள் கார்னரில் ஒன்று அப்படின்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸ்டோர் ரூமில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கார் வாஷர், மேட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்போயாவது எடுக்கிற அந்த எண்ணெய் ஆட்டிட்டு வந்து வைக்கிறது, அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கச்சு அத்தை சொன்னாங்க, சரி சாமி ரூமில் இருக்கிறது ஒரு க்ளீன் பண்ணிடலாம்ல, பள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆத்தாடி சரி பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி முடித்தோம். டைனிங் டேபிளில் வந்து ரேர்லி யூஸ்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே அடிக்கிட்டோம். ஏன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அத்தை வந்து அந்த ஃப்ளாட்டான தோசை ஊற்றுற மாதிரியான கரண்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வந்து அடுக்கும்போது தான் பார்க்குறேன் அத்தை ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, பட் மறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது தான் தெரியுது நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு தெரியாமல் நம்ம மறுபடியும் காசு போட்டு அடுத்தது வாங்கிடுவோம். ஸோ அதனால் என்ன பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அட்லீஸ்ட் தெரியணும். அப்புறம் யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காமல் தயவு செஞ்சு யாருக்காவது டொனேட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சில் போட்டு புதுசாக ஏதாவது யூஸ்ஃபுல்லானது வாங்கிடுங்க. ஆனால் 1 இயராக வந்து இந்த டைனிங் டேபிள் மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடலான்னு வாங்கி வச்சுருந்தேன். இப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 2 மெம்பர்ஸாவது வேணும், 2 பேர் இருக்கணும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது. நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸும் இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஒரு சின்ன டிப் என்னென்னா கிளாஸ் வைப்பர், துணி, இது 2மே வச்சு அவங்க வந்து பபிள்ஸ் இல்லாமல் பண்ணுறதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பட் வந்து துணி தான் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நீல வாக்கில் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த அளவுக்கு நீல வாக்கில் துணியை வச்சு இழுத்து பாருங்கள், ஈஸியாக பபிள்ஸ் எல்லாம் ஒட்ட வருது. நீங்கள் கேட்கலாம் இது வந்து உட்டன் கலர்லேயே நிறைய நல்லா வாங்கியிருக்கலாம். இது வந்து உட்டன் கலரில் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நான் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் ஒயிட்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உட்டன் ஃபினிஷில், கிரானைட் ஃபினிஷில் அந்த மாதிரி அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேர் கிச்சன் மேக் ஓவர் எல்லாமே இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னு நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உள்ள ரூமில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து அழகாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இண்டிவிஜுவலாக காட்டன் க்ளோத் போட்டு கட்டி வச்சுட்டு அப்புறம் மேலே ஒரு சாரீ போட்டு மூடி வச்சாச்சு. சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம்லாம் அடிக்கிட்டோம். ஃபைனலி நம்ம ரூமு இது வந்து இந்த சண்டே எம்டிஎஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடிக்கிக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த ரீசெண்டான லாஸ்ட்டு சண்டே தான் நான் க்ளீன் பண்ணேன். ஷூ ரேக் ஆர்கனைஸ் பண்ணதில் மோட்டிவேட் ஆகி இப்போ ஃபுல் ஹோமுமே ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா புக் எக்ஸிபிஷன் விஓசி பார்க்லலாம் போடும்போது ஒரு 100 புக்குக்கு மேலே வாங்கி வச்சுட்டாரு. பட் ஆனால் படிக்கிறதே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் நான் மேலே தூக்கி அடிக்கிட்டேன். வேணுங்கிறப்ப லேட்ரு போட்டு எடுத்து கொடுத்துடலாம். இதெல்லாம் எப்போ படிப்பாருன்னு நீங்களாவது கேட்டு சொல்லுங்கள். டைம் கிடைக்கிறப்ப படிப்பேங்கிறாரு. 6 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. பயவுள்ள கொரோனா டைமில் ஒரு புக்கு எதுவும் எடுத்து படித்தா அப்படியே விட்டுட்டு அதையெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு அதிகம் ஹெல்ப் பண்ணுறாரு.
அதிகம் வந்து 4 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தா என்ன யோசிப்பாருன்னா அவர் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடணும்னு யோசிப்பார். ஸோ நம்ம மடித்து வைக்கிறலாம் ஒரு வேலையே ஆகாது. ஸோ அதனால் நான் ட்ராவல் பேக் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு உள்ள கபோர்ட்டில் வச்சுருவேன். வேணுங்கிறப்ப அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேங்கர் ராக் இருக்குலாம் கீழே வச்சுட்டு அவர் பாட்டிக்கு தேடி எடுத்துக்குவார். நமக்கும் மடிக்கிற வேலை மிச்சம். அவ்வளோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து பெட்ஷீட் மாற்றி கொடுத்தாச்சு. பெட்ஷீட் மாற்றினோன்னே வர ஃபீலே தனி தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா November 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அந்த ரைம்ஸ் காம்படிஷனில் வந்து ஐ லைக் டு கோ டு ஸ்கூல் அதை வந்து சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அது இங்கே பாருங்க. ப்ராப்பர்ட்டியாக கொண்டு போகிறதுக்காக அவங்க சித்தியும் சேர்ந்து பஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் வந்துட்டு என்னோட பங்குக்கு நான் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. எப்பா தம்பி இது என்ன அளவு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு வழியாக எல்லா பார்ட் ஆஃப் த வீடு எதெல்லாம் தொடாமல் வருஷ கணக்காக இருந்துச்சோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். க்ளீனிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி ரொட்டீன் வீக்லி ரொட்டீன் அப்படின்ட்டு. ஆனால் அது எனக்கு செட்டே ஆகாது. முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கீழே ஃப்ளோர் இருக்கு இல்லையா அதை வந்து அடிக்கடி தொடச்சி விட்டுறணும். கூட்டுறதை விட தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து மேலே ஃபேன் ஓடும்போது மேலே மற்ற இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அடிக்கடி மாப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒட்டுற அதெல்லாமே கம்மியாக தான் சேரும். நான் வந்து இது அத்தைகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து டெய்லியுமே தொடச்சிருவாங்க. சரி டிவி அந்த இதிலெல்லாம் நான் அப்ளைன்சஸ் துடைக்க பார்க்கும்போது பார்த்தா புதுசு மாதிரியே தான் இருக்கும். பெருசாக டஸ்ட்டே படியவே படியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃப்ளோரை வந்து மாப் பண்ணுங்கள். அது இப்போலாம் மைக்ரோ ஃபைபர் மாப் வந்துருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ வந்து துடைக்கிறது தான் ரெகுலராக பண்ணுறேன். கூட்டுறதே இல்லை. ஏன்னா கூட்டும்போது கூட உங்களுக்கு அந்த டஸ்ட்டு பறந்து மேலே படும். பட் அந்த மைக்ரோ ஃபைபர் மாப் வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ரொட்டீன் நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சொல்ல வந்ததே மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் நீங்கள் மட்டும்தான் க்ளீன் பண்ணணுன்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு எதையும் செய்ய வேணாம். ஹஸ்பண்ட் கிட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கோங்க. சப்போஸ் ஹஸ்பண்ட் வரலன்னாங்கன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் வழி வரலையா சோறே போடாதீங்க. தப்பே இல்லை, சோறே போடாதீங்க. இல்லை அதுக்கும் மேலே வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கும்போது சில ஸ்பெசிமன் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. க்ளீனே பண்ணாதீங்க, அப்படியே போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். உங்களோட ஒர்க்கு தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் எடுத்துகிட்டு தான் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். மூடி காட்டணும். ஒரு மூடி காட்டணுமா சாமி? அம்மாக்கு தெரியும் சாமி. ஓகே.